கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்க கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண், காதுக்கு காது, காலுக்கு கால், கைக்கு கை என்று சொல்லி வாழ்ந்த காலம் போய் இப்போ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இப்பயும் தீமைகள், கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், வன்முறைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாங்க இன்றைக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒருவன் எங்களுக்கு வலது கன்னத்தில் அறைந்தால் நாங்கள் எங்களுடைய மறுகணத்தை கொடுக்காமல் அவனுக்கு நாங்கள் அவனுடைய தலையை எடுக்கிறோம். இப்படியான வன்முறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலம் மாற வேண்டும். நீங்கள் எப்போது திருந்த போகிறீர்கள்? இந்த நன்மை செய்யுங்க, ஒருவருக்கு நன்மை செய்யுங்க, தீமை செய்யாதீங்க. தீமை செய்யறதுனால நமக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லை. நாங்கள் இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது அப்ப சங்கீதக்காரன் தாவீது ராஜாவும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ராஜாவும் சொல்லி இருக்கிறான். அப்ப நாங்க ஒருவருக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நல்லா இருப்போம். உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்க தீமை செய்து பாருங்களேன். நீங்க செய்கிற தீமை அது உங்களுக்கே திரும்ப வரும். அது அப்ப நீங்க ஒருவர் உங்களுக்கு தீமை செய்கிறாராக இருந்தால் நீங்க அவருக்கு நன்மை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்களும் அவருக்கு திரும்பவும் அந்த தீமையை செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமா அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. அதனால ஒருவர் உங்களுக்கு தீமை செய்கிறாராக இருந்தால் நீங்க அவரை மன்னித்து விடுங்கள். ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டிலே எவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்கிறது தெரியுமா? அப்ப நாங்க இன்றைக்கு வேதத்திலே பார்க்கிற பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பொழுது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்க மற்றவங்களுக்கு தீமை செய்யாம அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களால் முடிந்த அளவு நீங்க நன்மை செய்யுங்க. இன்றைக்கு ஒருவன் நன்மை செய்கிறானாக இருந்தால் அந்த நன்மை மற்றவருக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னா அவன் தீமையிலே வாழ்ந்து பழகினதால நீங்க செய்கிற நன்மை அவனுக்கு பிடிக்காது. அவன் உங்களையே ஒரு விரோதியத்தான் பார்ப்பான். ஆனால் தயவு செய்து நீங்க யாருமே தீமைக்கு தீமை செய்யாதீர்கள். அது பாவம். அந்த பாவத்தை நீங்க அனுபவிக்காதீர்கள். ஆண்டவர் சொன்னது போல அவருடைய வார்த்தையை கேட்டு நடங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.